மனிதநேய மக்கள் கட்சி தனக்குத்தான் சொந்தம் என உத்தரவிடக் கோரி தமீமுன் அன்சாரி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தமீமுன் அன்சாரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவில் பொதுச் செயலாளராகிய தான் கலந்து கொள்ளாமல் கட்சியின் மூத்த தலைவர் ஜவாஹிருல்லா தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தன்னை கட்சியில் இருந்து நீக்கி பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது செல்லாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவை நீதிபதி சசிதரன் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். கடந்த 2015 ஜனவரியில் தமீமுன் அன்சாரியின் பொதுச் செயலாளர் பதவிக்காலம் முடிந்துவிட்டதால் பொதுச் செயலாளர் என்ற பெயரில் மனு தாக்கல் செய்ய அவருக்கு அதிகாரம் இல்லை என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார். பொதுச் செயலாளர் அன்சாரி என்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று உரிமை கோர முடியாது என்றும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பிலே சொல்லி அன்சாரி தொடுத்த அந்த சூட்டை முழுமையாக நிராகரித்துவிட்டார். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பெயரையோ கொடியையோ இனி வேறு யாரும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு சிறப்பான ஒரு தீர்ப்பை இன்று சென்னை உயர்நீதிமன்றம் அளித்திருக்கிறது.